ஹலோ கைஸ், நான் தான் உங்க காட்டில் விஜய் பேசுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கல்ஸ் 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 37 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்கறவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் 103 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம முட்டாபிஸ் சட்டையை கிழிச்சிட்டு ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏன் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணதால அவனுக்கு கேம் அப்படியே ஆட்டோ எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா லெவல் 60 போயிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டாபிஸோட ஸ்டேட்டஸை ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். செக் பண்ணி பார்த்தா பெருசா எதுவுமே மாற்றல. என்னடா இது எதுவுமே மாற்றலன்னு அவன் வந்து போக, அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா முட்டாபிஸ் எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறா, டே பரமா படிச்சிடறா அப்படிங்கிற மாதிரி, டே பரமா உன்னால முடியும்டா, நீ காட்டுறா உன் திறமையை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தரையெல்லாம் உடச்சிட்டு அவன் வே மாதிரி கிரியேட் பண்ணிருப்பான். கிரியேட் பண்ணிட்டு அவன் உடம்புல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எல்லாம் ஒட்டிக்கிடுது. ஹீரோவும் அதை பார்த்து ஹாப்பியா இருப்பான். நம்ம முட்டாபிசும் பாத்தீங்கன்னா அவனும் ஹாப்பி ஆகிறான். ஹீரோவும் பரவாயில்லடா, உன்னோட ஸ்ட்ரென்த் வச்சு நீ எல்லாத்தையும் ஈஸியாவே சாதிச்சிருவ, உன்னால எல்லாமே ஈஸியாவே முடிக்க முடியும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரன் ப்ரொஃபஷனோட ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால இவனுக்கு இது நல்லாவே ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிருப்பான். அப்படியே சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 2 நார்மல் ரேண்டம் சீட் முன்னாடி கிடைச்சிருக்க முடியாது, அதை பாத்தீங்கன்னா இப்ப டிராப் பண்ணி வரும். அதுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்சல்யூட் ஸ்லேவரி அப்படிங்கிற இந்த ஸ்கில் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா லெவல் 1ல இருந்து லெவல் 2 போயிருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு எனக்கு அடுத்த ஜாம்பி ஸ்லேவ் கிடைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் போல இருக்கு, நல்ல நேரத்துல தான் இது கிடைச்சிருக்கு, இதுக்கு மேல என்னை அவனு தோக்கடிக்க முடியாதுடா, என்னை தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே மன்னிக்கணுமாமே, அது அவனு இங்க நான் தானே அப்படின்னு அவனு நினைக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு கூட ஒரு ரூல்ஸ் இருக்கு போலப்பா. போன டைம் இந்த மாதிரி நடக்கல, ஆனா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஓல்டு சீட்டும் நியூ சீட்டும் டிரா பண்ணா அந்த மாதிரி தான் நடக்கும் போல இருக்கு, நெக்ஸ்ட் டைம் இதே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நெக்ஸ்ட் கிளம்ப. அதுப்ப பாத்தீங்கன்னா சிஸ்டம் பாத்தீங்கன்னா மோசிட்டி பிளேயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, சிட்டியோட காம்பேட்டபிலிட்டி ஈவெண்ட் இப்ப எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா மோயூன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்கோம். அதோட பாத்தீங்கன்னா அவன் இந்த மோசிட்டிக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான் இல்லையா, அதாவது நிறைய பேர் ப்ரொபஷன் சேஞ்ச் பண்றதுக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 2 சில்வர் அங்க எக்யூப்மெண்ட்டும் கூட பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு, அதுக்கப்புறம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் EXP ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்டிபியூட் முதற்கொண்டு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜூனிபேங்கிற ரிவார்டும், மூணாவது பாத்தீங்கன்னா கிரேட் ஸ்வார்ட்ஸ்மேன் அப்படிங்கிற ரிவார்டும் கிடைச்சிருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா காம்பேட்டபிலிட்டி ஈவெண்ட் ஆல்ரெடி எண்ட் ஆயிருச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் நான் லேபிரிந்துக்குள்ள போனதாலதான். அந்த நேரத்தை பயன்படுத்தி உனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமே லெவல் அப் ஆயிட்டானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்ல இருக்க 30% ஆஃப் பீப்புள் இருக்கானுங்க பாத்தீங்கன்னா அவங்க லெவல் 10க்கு மேலேயே போயிட்டானுங்க. இதனாலதான் இந்த ஈவெண்ட்டும் பாத்தீங்கன்னா எண்ட் ஆகுது. இப்ப பர்சனல் காம்பேட்டபிலிட்டி அந்த ஈவெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்த நாங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கான டெட்லைனுமே சீக்கிரமே நாங்க கொடுத்துறோம். அதோட அந்த இடத்துல நாங்க வார் நடக்கிற இடமா டிக்ளேர் பண்றோம். இந்த இடத்துல நீங்க அதிகமான கான்ட்ரிபியூஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதை பார்த்த ஹீரோவும் முட்டா பேசு வாடா போலாம், போயிட்டு இன்னைக்கு போய் ஃபன் பண்றோம், இன்னைக்கு எல்லா ஜாம்பியும் அடிச்சு முடிக்கிறோம், இப்போ ஹேமர் எடுத்து யூஸ் பண்றா, போயிட்டு தரையை தட்டுறா, அப்புறம் தான் மத்த ஜாம்பிங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவனு பத்தினா புரிஞ்சதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்தினா தரையை தட்டி அப்படியே ஒரு ஆர்மர் மாதிரி அவன் உடம்புல கிரியேட் பண்ணிருப்பான். அப்ப ஜாம்பிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமா வருது. ஹீரோ பாத்தீங்கன்னா 90s ஸ்லாஸ் எல்லாம் போட்டு விட்டு அதுங்க பாத்தீங்கன்னா தட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா முன்னேறி போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட ஸ்லாஸ் பாத்தீங்கன்னா வேவப்படியே அதுங்க பயங்கரமா பாத்தீங்கன்னா வெட்டுது. நம்ம முட்டா பிசி பாத்தீங்கன்னா ஓடி வந்து அதுங்களுக்கு நடுவுல போயிட்டு குத்துன்னு குத்தி இருப்பான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா மலை மாதிரி கூச்சிருப்பான். கூச்சிட்டு அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி எடுத்துட்டு அப்படியே நரகத்துல இருந்து அரச மணிக்கு அப்படியே ஒரு போஸ்ட் கொடுப்பான் பாருங்க. ஆனா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல, இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப இன்வென்ட்ரிக்குள்ள இருந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஃபயர் பால் ஸ்க்ரோல் வச்சிருந்திருப்பான். அதை இப்பதான் வெளியே எடுக்கிறான். அது அப்படியே பாத்தீங்கன்னா அதோட சாப்டர் 103 முடியுது. சாப்டர் 104 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபயர் பால் ஸ்க்ரோல எடுத்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு ஃபயர் பால் அவன் கையில 2 கையிலையும் வர வச்சுட்டு, லக்கிலி நான் அந்த ஸ்க்ரோல 9 பேரல் மேல நான் ஃபியூஸ் பண்ணல, அப்படி மட்டும் ஃபியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இதை யூஸ் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு 2 கையிலையும் பாத்தீங்கன்னா ஃபயர் பால் எடுத்துட்டு உடம்பு முழுக்க அப்படியே ஃபயர் மாதிரி வர வச்சிருப்பான். திருப்ப அவன் பாத்தீங்கன்னா கைக்கு அதெல்லாம் கொண்டு வர அப்ப டக்குன்னு போக்கஸ் லாஸ் ஆகி அவன் மேல அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஹீரோவும் எப்படி டார்ச் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சிடான். சரி ஒன்ஸ் மோர் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைச்சிட்டு அவன் அப்படியே ட்ரை பண்ண போயிருப்பான். அப்ப கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க பயங்கரமா உடம்புலாம் காயமா இருக்கு. அப்பவுமே ஹீரோ அவன் முயற்சியை கைவிட்டதா இல்ல, ரத்தம் ஒரு சொட்டு வித்தாலும் சரிடா, நான் அதை முயற்சியை மட்டும் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப ட்ரை பண்ணான். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போகுது. இப்ப சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கும். கிரீன் எம்பரர் ப்ரொஃபஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதோட ஸ்பெஷாலிட்டியை பாத்தீங்கன்னா ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறதுல அதை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கில்ல நல்லாவே லேர்ன் பண்ணிக்க வச்சுக்கிட முடியுமா. அப்படியே பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வேளையை சக்சீடா அதை லேர்ன் பண்ணி முடிச்சிடறான். இப்ப அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஹீரோ அதையும் பாக்குறான். இந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் மூலமா நம்ம நினைச்சாலே போதுமா அதை வச்சு யூஸ் பண்ணி லான்ச் அந்த ஃபயர் பால்லாம் லான்ச் பண்ண முடியுமா, அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் கிரியேட் பண்ணுமா, இதுல இருந்துட்டு வர டேமேஜ் மூலமா 170% நம்ம ஹீரோட மைண்டை வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணுமா, அதாவது பாதிப்பை உண்டாக்குமா. அதுக்கப்புறம் ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க, அதுக்கப்புறம் இதோட மைண்ட் டேமேஜ் தரது மட்டும் இல்லாம நமக்கு பாத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் என்ஜாய்மெண்ட்டும் நமக்கு இதனால கிடைக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபயர் பால் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். இப்போ ஹீரோவும் ஒரு ஸ்க்ரோலுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்குதா, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படிங்கிற மாதிரி நினைக்க. ஆனா மோ சிட்டியில பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஸ்க்ரோல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மற்ற சிட்டிஸ்லயும் அதே அளவுக்கு ஸ்க்ரோல் இருக்க சான்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் மற்ற சிட்டியோட ஸ்டோர்லயும் இதே மாதிரி ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா அங்கேயுமே போய் செக் பண்ணி அங்க இருக்க பொருளையும் வாங்கி வச்சுக்கணும். அப்பனா தான் அது எனக்கு ஃபியூச்சர்லயும் நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முட்டா பீஸ் வா சீக்கிரம் போலாம், போயிட்டு சிக்கன் பீஸை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூப்பிட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மனசுல மோ சிட்டி காம்படபிலிட்டி ஈவெண்ட் எண்ட் ஆயிருக்கலாம், ஆனா மற்ற சிட்டியோட காம்படபிலிட்டி ஈவெண்ட் இன்னுமே எண்ட் ஆயிருக்காது, இப்ப ஸ்டார்ட்ல தானே இருக்கணும், நான் அங்க போயிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், என்ன ஒரு பிளேயர் கேட்ச் பண்ணிடுவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க. அப்படியே பாத்தீங்கன்னா சீனை கட் பண்ணி ஜிங் சிட்டியை காட்டுறாங்க. அங்க லீ ஃபேமிலியோட அங்க காட்டும் போது அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 104 முடியுது. சாப்டர் 105ல பாத்தீங்கன்னா லீ ஃபேமிலி கட்டு வந்துட்டு நம்ம அந்த டாப் 3 ஃபேமிலிக்குள்ள தான் ஒரு ஃபேமிலியா இருக்கணும், சீக்கிரமே நம்ம லீ ஃபேமிலியை டாப்புக்கு கொண்டு வரணும், மற்ற பிளேயர்ஸ் இதை மறக்கவே கூடாது, நம்ம தான் நம்பர் 1 ஃபேமிலியா வரணும், நம்மளோட ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணா மட்டும்தான் அவங்களோட காம்பேட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்கிறத நம்ப வைக்கணும் அப்படியே அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு நான் வேர்ல்டு ரேங்க்ல செகண்ட் பிளேஸ்ல இப்ப வேணா இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு அந்த ஜங்கிவான மிஞ்சிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இவனுங்களுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கிறதே தெரியாம தான் இருக்க போல இருக்கு. அப்ப அவர் வந்துட்டு லீக்கப்போ போவோம், யார் சொன்னா நம்ம ஒருத்தனை சமரசமா தாண்டி வரக்கூடாது, நம்ம அவன்கிட்ட சண்டை போட்டு தான் தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல. அப்ப அவன் வந்துட்டு ஃபேமிலி கேட் ஜாங்கிவான் அவனுக்கு பின்னால ஆர்மியே இருக்கு அப்படின்னு சொல்ல. லீ ஃபேமிலி லீடரும் டோன்ட் வரி, நம்ம 3 ஃபேமிலியும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றோம், நம்ம அவங்க கூட எந்த சண்டையும் போறதா எந்த முடிவு இல்லை, நம்ம அதனால அவங்களோட கை கொடுத்து தான் இருக்கோம், அதோட அவங்க நம்ம கூட சேர்ந்து சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல. சரி நம்ம லீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதனால நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரது தான் உங்களோட ஆசையும், அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருப்பார். அங்க இருந்த மெம்பர்ஸும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்ன ஆனாலும் நாங்க இதை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்ல. சரி இப்ப எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு அவரும் சொல்லி அனுப்பியிருப்பாரு. அப்ப அவனுங்களும் போகும்போது சி ஜிங் ஜான் அப்படின்னு அவர் கூப்பிட, என்னாச்சு ஃபேமிலி கேட், என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து கேட்க. லீ ஃபேமிலி லீடரும் பாத்தீங்கன்னா போய் ரோங்ஸா ஏன் வரலன்னு செக் பண்ணு, அதோட போய் நல்ல எக்யூப்மெண்ட்டே ரெடி பண்ணி வை, நம்ம சீக்கிரமே அந்த ஜாங்கிவான் மேட்டரை சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அவனும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இதை முடிக்கிறேன், என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். அதோட சரி பேச எதுவும் இல்லைனா நீ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனும் அனுப்பிவிட்டுருப்பாரு. அப்ப லீ ஃபேமிலி கேட்டுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும், எனக்கு ஏதோ தெரியல மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, போன தடவை லீ கப்பு காணாம போனப்ப குடும்பத்துக்குள்ள பெரிய விரிசலே வந்துருச்சு, இதனால திரும்பவும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது, இதோட இப்ப இருக்க வாய்ப்பை பயன்படுத்தி நான் எப்படியாச்சும் லீ ஃபேமிலியோட பீக்குக்கு கொண்டு வரணும், அப்படியே லீ கப்பையும் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளேயே வந்திருப்பாரு. வந்துட்டு அங்க குடம் மாதிரி இருந்திருக்கும், அந்த குடத்தையும் பார்த்தீங்கன்னா பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்ப அங்க இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபயர் பாலை வச்சு மோ சிட்டியோட பவுண்டரி காண்டி எல்லா ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருந்திருப்பான். அப்ப அவன் பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியை வந்திருக்கும், அதுமே பார்த்தீங்கன்னா தலையில போட்டு கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் லெவல் 21 போயிடான். போனதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 5 அன்ட்ரெஸ்ட் போட்டு ஆட்டி போட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா 3633 EXP தேவைப்படுது. ஹீரோவும் மைண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு பெரிய முட்டா பீஸ் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்ப ஒரு போர்டு வந்திருக்கும், அதுல பார்த்தீங்கன்னா இன்னும் 50 மீட்டர் தூரத்துல சிட்டியோட பவுண்டரி லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்க வந்திருப்பான். வந்துட்டு அங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் ஜாம்பியா தான் இருந்திருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனுக்குள்ள வந்துட்டு பார்க்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த சிட்டியோட பேரியர் மாதிரி இருந்திருக்கும், அதுவுமே பார்த்தீங்கன்னா சீல் ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க அதுவரை காத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க வேற சிட்டிக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்ல. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 105 முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் மட்டும் போட்டு விட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை கைஸ்.